விளையாட்டு வீரர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். மீண்டும் இன்னும் ஒரு காணொளி மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திக்க கிடைத்திருப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இலங்கை இளையோர் அணிக்கும் மேற்கிந்திய தீவுகள் இளையோர் அணிக்கும் இடையிலான போட்டிகள் மேற்கிந்திய தீவுகளிலே இடம்பெற்று வருகின்றன. 7 போட்டிகளை கொண்டதான ஒரு பெருத்த தொடர் என்று சொல்லலாம். இந்த 7 போட்டிகளை கொண்டதான இந்த தொடரில் 3வது ஆட்டம் இன்று நிறைவுக்கு வந்திருக்கிறது. சற்று முன்னர் நிறைவுக்கு வந்திருக்கின்ற 3வது ஆட்டத்தில் இலங்கை இளையோர் அணி அண்டர் 19 அணி அபாரமான வெற்றி பெற்றிருக்கிறார்கள். 168 பந்துகள் மீதம் இருக்க 8 விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். வெஸ்ட் இண்டீஸ் அண்டர் 19 அணி 138 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. இலங்கை அண்டர் 19 அணி 22வது ஓவரிலே 2 விக்கெட்டுகளை இழந்து போட்டியிலே வெற்றி பெற்றிருக்கிறது. இதிலே யாழ்ப்பாணத்தினுடைய வடபுலத்தினுடைய மைந்தன் விக்னேஸ்வரன் ஆகாஷ் என்று சொல்லப்படுகின்ற லெக் ஸ்பின் சுழற்பந்து வீச்சாளர் அண்மை காலமாக இலங்கையினுடைய பேசு பொருளாக மாறிக்கொண்டிருக்கிறார். 16 வயதுக்குட்பட்ட இலங்கை அணிக்காக இவர் விளையாடியிருந்தவர் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. இப்போது விக்னேஸ்வரன் ஆகாஷ் மிகச் சிறப்பாக மேற்கிந்திய தீவுகளிலே கலக்கி கொண்டிருக்கிறார். இன்று 3வது ஆட்டம் நிறைவுக்கு வந்திருக்கிறது. 2.8 என்கின்ற ஓட்ட பெறுதியின் அடிப்படையில் ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து, அதாவது ஓவருக்கு 2.8 என்கின்ற அடிப்படையில் ஓட்டங்களை விட்டுக் கொடுத்திருக்கிறார். மொத்தம் 11 விக்கெட்டுகளை விக்னேஸ்வரன் ஆகாஷ் கைப்பற்றி இருக்கிறார் என்பதுதான் சிறப்பம்சமாக இருக்கிறது. அந்த அளவிற்கு மிகச் சிறப்பாகவும் சிக்கனமாகவும் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார். முதலாவது போட்டியில் 10 ஓவர்கள் 33க்கு 4, இரண்டாவது போட்டியில் 10 ஓவர்கள் 30 ஓட்டங்களுக்கு 3, இன்று 8.2 ஓவர்கள் 19 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுகளை கைப்பற்றி இருக்கிறார். மொத்தம் 3 போட்டிகள் மட்டுமே நிறைவுக்கு வந்திருக்கின்ற நிலையில் 11 விக்கெட்டுகளை விக்னேஸ்வரன் ஆகாஷ் கைப்பற்றி இருக்கிறார் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. தொடரின் முதலாவது போட்டியில் மேற்கிந்திய தீவுகள் 256, இலங்கை 12 ஓட்டங்களால் தோற்று போனது. ஆனால் அடுத்தடுத்து வந்த 2வது 3வது போட்டிகளிலே இலங்கை இளையோர் அணி வெற்றி பெற்றிருக்கிறது. 2வது போட்டியில் ஒரு நெயில் பைட்டிங் கேமாகத்தான் இருந்தது. மேற்கிந்திய தீவுகள் 201 ஓட்டங்களை பெற்றுக்கொள்ள 48வது ஓவரில் நிறைவில் 9 விக்கெட்டுகளை இழந்த நிலையில் தான் 1 விக்கெட்டால் இலங்கை வெற்றி பெற்றது. ஆனால் இன்று ஒரு மாலைய வெற்றி என்று சொல்லலாம். 4வது போட்டியை பொறுத்தவரையில் 4வது போட்டி வருகின்ற செப்டம்பர் 7ஆம் தேதி இடம்பெற காத்திருக்கிறது. அதற்கு பின்னர் 9ஆம் தேதி, அதற்கு பின்னர் 12ஆம் தேதி, 15ஆம் தேதி என்று சொல்லி இன்னும் 4 இளையோர் ஒருநாள் போட்டிகள் இந்த தொடரிலே காத்திருக்கின்றன. வெறுமனே 3 போட்டிகளில் மட்டுமே 11 விக்கெட்டுகளை அள்ளி இருக்கின்ற விக்னேஸ்வரன் ஆகாஷ் இந்த தொடர் நிறைவுக்கு வருகின்ற போது 20க்கும் மேற்பட்ட விக்கெட்டுகளை அள்ளிய ஒரு வீரராக சாதனை படைப்பார் என்று சொல்லி நம்பப்படுகிறது. இலங்கையின் சுழற்பந்து வீச்சிலே ஹசரங்கவிற்கு பின்னர் ஒரு சரியான ஒரு சுழற்பந்து வீச்சாளர் இலங்கைக்கு ரிப்ளேஸ்மெண்டாக இல்லாத நிலை ஒரு பெருத்த குறையாக இருக்கிறது. வானிந்து ஹசரங்க அண்மையில் கூட ஆசிய கிண்ண தொடருக்கான அணியிலே அறிவிக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் அவர் உபாதைகளால் அவதிப்பட்டு வருகின்ற நிலையில் அவருக்கு பதிலாக யார், வயது முதிர்ந்த ஜெஃப்ரி வேண்டர்சியை தான் நாங்கள் இன்னும் தேடிக்கொண்டிருக்கிறோம். அகில தனஞ்சயவை நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம். இப்படியெல்லாம் இருக்க ஒரு நல்ல இளம் வீரர் ஒருவர் தேவையாக இருக்கின்ற போது விக்னேஸ்வரன் ஆகாஷ் மிகச் சிறப்பாக தன்னுடைய செயற்பாடுகளை காண்பித்துக் கொண்டிருக்கிறார் என்பதும் ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இதே போன்று ஏற்கனவே விஜயகாந்த், வியாஸ்காந்த் போட்டி பட்டியலிலே இருக்கிறார். இவரும் லங்கா பிரீமியர் லீக் போட்டிகளிலே கலக்கோ கலக்கு என்று சொல்லி கலக்கியவர். டெஸ்ட் போட்டிகளுக்கு ஏற்ற வீரராக தன்னை அடையாளப்படுத்தி வருகின்ற இன்னும் ஒரு வீரர் இருக்கிறார், விதுஷன். இந்த விதுஷன், அதே போன்று இப்படி பல வீரர்கள் வடமாகாணத்தில் இருந்து மேவின், அபினாஷ் ஆகிய வீரர்களெல்லாம் அண்மை காலமாக இலங்கை கிரிக்கெட்டிலே பேசு பொருளாக இருக்கின்ற வடபுலத்தினுடைய மைந்தர்கள், தமிழ் பேசுகின்ற வீரர்கள். இவர்கள் எல்லோரையும் பின்தள்ளிவிட்டு விக்னேஸ்வரன் ஆகாஷ் இப்போது பேசு பொருளாகி இருக்கிறார். பார்ப்போம். வயதும் இருக்கிறது. ஹார்ட்லி கல்லூரியினுடைய வீரர். அனுபவமும் திறமையும் மிக பெருமளவிலே கை கொடுக்க, அதிர்ஷ்டமும் கை கொடுக்குமாக இருந்தால் இலங்கையின் நம்பிக்கை நாயகனாக விக்னேஸ்வரன் ஆகாஷ் மிளிர்வதற்குரிய வாய்ப்புகள் காத்திருக்கின்றன. வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். நான் தில்லையம்பலம் தரணிதரன்.